தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜாவான பிறகு உடன்படிக்கை பெட்டி அமினதாபின் வீட்டில இருந்து கொண்டு வந்து எருசலேமில் வைக்கணும்னு முயற்சி பண்றாரு. கொண்டு வரும் பொழுது அதை தோல் மேல் சுமந்துட்டு வரணும் ஆசாரியர்கள். ஆனால் பெலிஸ்தீர் செய்தது போல வண்டி மேல வச்சு கொண்டு வராருங்க. அறியாமை கொண்டு வந்தார். மாடுகள் மெருளும் பொழுது உடன்படிக்கை பெட்டை கீழே சரிகிற நிலைமையில ஊசா தொட்டான், செத்தான். ஒரு நல்ல ஊர்வலம் துக்கமான ஊர்வலமாய் முடிந்து விட்டது. பயந்து போன தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இந்த ஓபேத் ஏதோமி வீட்டிலே வைத்தார். அப்படி 3 மாசம் இருக்கும் பொழுது இவன் வீட்டை தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். இப்போ ஓபேத் ஏதோமின் வீட்டின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டிலே இருந்தது. இந்த ஓபேத் ஏதோமும் இவனும் ஒரு லேவியன். ஆகவே உடன்படிக்கை பெட்டி எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட சேவையை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நன்காய் அறிந்திருந்தான். வருமானம் அவனுக்கு தெரியும், லேவியன் அல்லவா. ஆகவே தன் குடும்பமாக சேர்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை பயபக்தியாய் அவர்கள் பராமரித்து அதற்கு செலுத்த வேண்டிய சகல கடமைகளை செலுத்தினார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இவனையும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆசீர்வதித்து இவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவின் பிரசன்னத்தை குறிக்கிறது. கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, உங்க வீட்டிலே ஆண்டவர் இயேசு இருக்க வேண்டும், அவரது பிரசன்னம் இருக்கணுங்க, தேவ சமூகம் இருக்கணும். தேவ சமூகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேவ சமூகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. குடும்பங்களிலே டிவி சீரியல் பார்க்கறதும் சினிமா பார்க்கறதும் அதுவே கதின்னு கிடக்கிறதுனால அநேகர் தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நமது குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் இல்லை. விளைவு குழப்பம், கண்ணீர், கவலை, நஷ்டம், தோல்வி, தற்கொலை, விவாகரத்து. ஆண்டவரோடு உறவு சரியில்லைன்னா என்னத்தான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. இதை கேட்கிறவங்க எங்க மிஸ் ஆயிருக்கிறோம்? மறுபடியும் பயபக்திக்கு திரும்புங்கள், ஜெபத்துக்கு திரும்புங்க, வேத தியானத்துக்கு திரும்புங்க. உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற வீடா இருக்கட்டுங்க. இழந்த சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.